ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம். நம்ம கார்டனை பார்த்துக்கிட்டே இன்றைக்கி ஒரு விஷயம் பேசலாம். நம்ம சின்ன தொட்டியில் செடி வச்சா நல்லா வருமா, பெரிய தொட்டியில் செடி வச்சா நல்லா வருமாங்கிறத பார்க்கலாம். நம்ம எந்த தொட்டியில் வைக்கிறதுன்ற முக்கியம் இல்லைங்க, அதை எப்படி பராமரிக்கிறோங்கிறது தான் முக்கியம். அதுலேயும் பார்த்திங்கன்னா சின்ன கூல்ட்ரிங்க்ஸ் கேனில் கூட நான் வச்சு செடி நிறையா வளர்த்து எடுத்து வச்சுருக்கிறேன். நிறைய வீடியோவும் போட்டிருக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கே தெரியும், மாதுளை, சப்போட்டா, இப்படி நிறையா செடி, காய்கறி செடி கூட சின்ன தொட்டியிலேருந்து போட்டு காய்கறியும் நான் வளர்த்து உங்களுக்கு எல்லாமே வீடியோ போட்டிருக்கிறேன். நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தெரியும். எவ்வளோ பெரிய தொட்டியாக இருந்தாலும் அதில் கொஞ்சமாக மண் இருந்தால் கூட அழகாக வருதுங்க. அதில் இப்போவும் நான் ஒரு ரோஸ் செடி நம்ம வீட்டிலே பதியம் போட்டதுன்னு சொல்லி போட்டிருப்பேன். அது அந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா பாதி தான் இருக்கும் மண். பார்த்திங்கன்னா அது கேனும் தண்ணி கேனு சின்ன கேனு தான், சும்மா மெலிசாக இருக்கும், ரொம்ப இது போல் அகலமாலாம் கிடையாது. அதுலேயும் பாதி தான் மண் போட்டு வச்சுருக்கிறேன். அது பூக்கள் அவ்வளோ பூ கொடுத்துது, நிறைய பூ கொடுத்துருக்குது. அந்த பூ நான் சொல்லியிருப்பேன், எல்லாமே சொல்லி போட்டிருப்பேன். நம்ம வீட்டிலையே பதியம் போட்டு எடுத்து வச்சதுனால கூட பூக்குதா என்னன்னு தெரியல. வெளியிலேருந்து வாங்கி வச்சு பூத்ததை விட நம்ம வீட்டிலையே பதியம் போட்டு எடுத்து வச்சு நிறையா பூத்துருக்குது. ஏன்னா நம்ம வீட்டில் கொடுக்குற உரம் தான், அதே உரத்தையே கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால அது நிறையா பூத்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம வெளியில் கடையிலேருந்து வாங்கினோம்னா அங்கே அவங்க வேறு உரம் கொடுத்துருப்பாங்க. மறுபடியும் நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டு உரம் கொடுக்கும்போது அது எடுத்துக்கிட்டு வளர்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிலாம் போட்டுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த செடி பாருங்கள், ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கேன் கட் பண்ணி அதில் தான் வச்சுருக்கேன். சப்போட்டா செடி பாருங்கள், ஸ்ட்ரென்த்து எவ்வளோ பெருசாக வந்துடுச்சு. இருந்தாலும் எனக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்குது, சூப்பராக இருக்குது அந்த செடி. அப்புறம் அதே மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் கேனில் தான் மாதுளையும் வச்சுருக்கேன், அதுவும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்புறம் இது செம்பருத்தி, சொல்ல வேணாம், உங்களுக்கே தெரியும். அது பாட்டுக்கு வளர்ந்து நல்லா பெருசாக நிற்குது. நான் கட் பண்ணி விட்டேன், இருந்தாலும் அவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்குது. அதுவும் தண்ணி கேனில் தான். இது பாருங்கள், நம்மளுக்கு இன்னொரு செடி இல்லாமல் பாரிஜாத செடிக்குள்ளே இருந்து எடுத்து வச்சுது, நல்லா வந்தது, மறுபடியும் காயுது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் பார்த்திங்கன்னா அடுக்கு மல்லி நல்லா பூத்துக்கிட்டு இருந்தது, இப்போ என்னன்னு தெரியல, நம்மளுக்கு துளிரே வராமல் நிற்குது. ஒரு வேளை வெயில் பத்தலையா நினைச்சலாம். ஆனால் இந்த சைடு தான் எங்களுக்கு வெயில் நல்லா வருது, இருந்தாலும் அது இன்னும் துளிர்க்கலை. சரி, பார்க்கலாம். சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சிக்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.